சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் வணக்கம். என் அன்பு குழந்தைகளே, இந்நன்னாள் முழுவதும் என் பார்வை உன் மீதே இருந்தது. எண்ணம் என் மீது இருந்திருந்தால் எட்டி பிடித்திருப்பாய். உள்ளம் முழுவதும் என்மேல் லயித்திருந்தால் இந்நேரம் நான் உன்னை பார்த்து கொண்டிருந்ததை நீ உணர்ந்திருப்பாய். மேலும் இன்னொரு விஷயமும் கூறுகின்றேன். இன்று நான் உன்னிடம் ஒரு மாற்றம் நிகழும், உனக்கொரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியிருந்தேன் அல்லவா? நிகழ்ந்துவிட்டது தங்கமே. உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் இனிதே துவங்கிவிட்டது. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற துவங்கிவிட்டது. நீ மகிழ்ச்சியின் பாதையில் அடியெடுத்து வைத்தும் விட்டாய். இதை நீ உணர்ந்திருந்தால் ஊர்ஜிதப்படுத்திக்கொள். ஆம் தங்கமே, சந்தேகமே இன்றி இன்று உன் வாழ்வில் நல்ல விஷயம் நடந்திருக்கின்றது, நடக்கவும் துவங்கி இருக்கின்றது. மனதிற்குள் அழுது கொண்டே நீ வைத்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாயின் முன்பு பிரார்த்தனை செய்யும் போது வரும் அழுகையானது மிகவும் சக்தி வாய்ந்தது. சத்குருவின் முன் சிந்தும் கண்ணீரானது விலை மதிப்பற்றது. பதில் தராமல் ஒரு நாளும் போகாது. நீ கேட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில்கள் உன்னை தேடி வரப்போகின்றது. நீ என்னோடு வந்த பிறகு, நான் உன்னை என்னிடம் இழுத்து வந்த பிறகு உன் வாழ்வில் பல மாற்றங்களை நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் அவற்றை கவனித்து கொண்டிருக்கிறாயா என்பதை மட்டும் சரிபார்த்துக்கள். உனக்கு உதவி வேண்டி என்னை அழைக்கும் நேரத்தில் சற்று கவனித்துப்பார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதை யாரோ தானே என்று நினைத்து கொள்ளாதே. அது சாய்தான் என்பதை உணர்ந்து கொள். பெரிய உதவிகளையும் பெரிய ஆசைகளையும் தான் நிறைவேற்றுவேன் என்று இல்லை. நீ என் பிள்ளை. நீ நினைக்கும் சின்ன சின்ன ஆசைகளையும் கூட அவ்வப்போதே நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா ரூபத்திலும் எல்லா விதத்திலும் நான் உன்னை அடைந்து கொண்டேதான் இருக்கின்றேன். புழுவாகவோ பூச்சியாகவோ கூட உன்னை நான் சந்தித்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீதான் அவ்வப்போது என்னை கவனிக்காமல் சென்று விடுகின்றாய். பின் என் உருவ சிலை முன்னர் நின்று என்னை பார்க்க மாட்டாயா? என் வேண்டுதல்களை கேட்க மாட்டாயா? என்னை காப்பாற்ற மாட்டாயா என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். அப்பொழுது கூட உன் முகத்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால்தான் கூறினேன், எண்ணம் என் மீது இருந்தால் என்னை நீ எட்டி பிடித்து விடுவாய் என்று. எந்த ரூபத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை சற்று எண்ணங்களை குவித்து கவனித்தாலே விரைவில் உணர்வாய். அப்பொழுது என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துவிடும். அக்கணமே நான் எந்த ரூபத்தில் இருந்தாலும் என்னுடன் நீ பேசத் தொடங்கி விடுவாய். நான் தனிமையில் இருக்கின்றேன், தனியாக கஷ்டப்படுகின்றேன் என்ற மனநிலையிலிருந்து வெளியே வருவாய். சதா சர்வகாலமும் உன்னுடனே இருக்கும் இந்த சாயை உணர்ந்து கொள் தங்கமே. உன் நன்மைக்காகவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன். பாபா நீ விரும்பியதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே தான் நான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒருபொழுதும் கவலைப்படாதே. சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். அதுவரையிலும் சற்று பொறுமையாகவே இரு. நீ யார் என்பதை யாருக்கும் நிரூபித்து கொண்டிருக்காதே. எந்த விளக்கங்களும் உன்னிடம் இருந்து யாருக்கும் தராதே. உன்னையே நம்பாதவர்கள் உன் விளக்கத்தையா நம்பப் போகின்றார்கள்? அவர்களுக்கு எப்படி விளக்குவது என்பது இந்த சாய்க்கு நன்றாகவே தெரியும்.
அந்த காலம் நேரத்திற்காக தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். நல்லவனைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பலாம். ஆனால் நல்லவனாகவே வாழ்பவர்களை மட்டுமே இந்த இறைவன் விரும்புவான். இந்த சாய்க்கு நல்லவர்கள் மனதில் மட்டுமே இடம் உண்டு. மேலும் ஒன்றை புரிந்து கொள் தங்கமே, யாருடைய பாவங்கள் எல்லாம் மறுக்கப்படுகின்றதோ, மன்னிக்கப்படுகின்றதோ, கர்ம வினைகள் கழியப்படுகின்றதோ, அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். நீ அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கும் அதிர்ஷ்டசாலி. சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து என் வசமே உன் மனதை வைத்திருந்தால் எப்பொழுதும் நான் உன்னுடன் இருப்பதையும் உணர்ந்து கொள்ளும் நிலை வரும். அந்த மேன்மையான நிலையை நீ அடைந்துவிட்டால் எதற்காகவும் கவலைப்பட மாட்டாய். என் சாய் என்னோடு இருக்கிறார் என்று எப்பொழுதும் என்னிடம் பேச ஆரம்பித்து விடுவாய். தூணிலும் துரும்பிலும் கூட, ஒரு புத்தகத்திலும் கூட என்னை நீ பார்க்க இயலும். நான் உனக்கு வாக்களித்தபடியே இன்று உன் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை விளைவித்து விட்டேன், விளைவிக்க ஆரம்பித்தும் விட்டேன். என் பார்வை உன் மீது விழுந்ததை நீ உணர்ந்திருந்தால் ஓம் சாய்ராம் என்று சொல்லி நிம்மதியாக இரு. நன்மைகள் எல்லாம் இனி தானாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுவதற்கு சாய் குடும்ப பிரபஞ்ச பிரார்த்தனை. நம்ம சாய் குடும்பத்தில் நடக்கிற இந்த பிரபஞ்ச பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு உங்கள் வேண்டுதல்களையும் உங்கள் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கோங்க. இப்போ இதை கேட்டுட்ருக்க எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சாயப்பா கிட்ட சொல்லிட்டு, இப்போது நீங்கள் சொன்ன வேண்டுதல் நிறைவேறிட்டதா, பழிச்சுட்டதா, உங்கள் மனசில் ஒரு கற்பனையான நிகழ்வை உருவகப்படுத்திக்கோங்க. இந்த வேண்டுதல் இப்போது உங்களுக்கு நிறைவேறிடுச்சு. இப்போது நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பீங்களோ, அடுத்தடுத்து என்னென்னலாம் செய்வீங்களோ எல்லாத்தையுமே கற்பனையாக மனத்திரையில் நினச்சி பார்த்துக்கோங்க. உங்கள் சந்தோஷமான முகத்தை நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களோட இந்த சந்தோஷமான உணர்வை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தெரியப்படுத்த போகிறோம். ஓம் சாய்ராம். நன்றி சாயப்பா. இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி சாயப்பா. என்ன வேண்டுதல்கள் எல்லாம் இப்போ நிறைவேறிடுச்சு. ஆனந்த கண்ணீரோட நான் உங்களுக்கு நன்றி சொல்லதான் உங்கள் ஆலயம் நோக்கி வந்துட்டுருக்கேன். என் வாழ்க்கையிலையும் அதிசயம் நடந்துருச்சு. என் வாழ்க்கையிலையும் அற்புதம் நிகழ்ந்துருச்சு. கனவாவே போயிடுமோன்னு பயந்துக்கிட்டு இருந்த அந்த நிகழ்வு இப்போ நிஜமாவே என் வாழ்க்கையில் என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டுருக்கு. எனக்கான என் துணையோட ரொம்ப சந்தோஷமாக அழகாக கை கோர்த்து நிற்கிறத நானே பார்த்துட்ருக்கேன். ஏங்கி ஏங்கி காத்துட்டு இருந்த என்னோட குழந்தை என் கைகளில் இப்போ தவழ்ந்துக்கிட்டு இருக்கு. பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் என்னை தேடி வந்து சேர்ந்துருக்கு. நான் நினச்ச கல்வியை என்னால் இப்போ படிக்க முடியுது. நீண்ட காலமாக காத்துட்டு இருந்த என்னுடைய கனவு வேலை இப்போ எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய தொழில் அபரிவிதமான முன்னேற்றத்தை கண்டு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. என்னுடைய செலவுக்கு அதிகமாகவே என்னுடைய வருமானத்தை என்னால் ஈட்ட முடியுது. இதோ என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைச்சு சொந்த வீட்டில், நானே கட்டின சொந்த வீட்டில் என்னுடைய காலடியை எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் கொடுத்த இந்த செல்வத்தில் இல்லாதவங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்கிறேன். இல்லாதவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவிகளையும் செஞ்சிட்ருக்கேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் செஞ்சு வச்சு
அவங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக அமைச்சு கொடுத்துட்டேன். இழுபறியா இருந்த வழக்குகள் எல்லாம் எனக்கு சாதகமா வெற்றியும் கிடைச்சிருச்சு. எனக்கு வர வேண்டியதெல்லாம் எனக்கே வந்து சேர்ந்துருச்சு. நீண்ட காலமா இருந்த நோயெல்லாம் என்னை விடுபட்டு இப்போ என்ன நானே ஆரோக்கியமா உணர்றேன். நான் விரும்பிய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கனவுலையே வாழ்ந்துட்டு இருந்தேன். இதோ இப்போ நிஜமாவே வாழ போறேன். இனி என் எதிர்காலம் நான் நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு. நான் இழந்த அமைதி, சந்தோஷத்தை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுத்துட்டேன். ஆமா சாயப்பா, என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு. இந்த இவ்வளவு சந்தோஷத்துக்கும் இவ்வளவு மனநிறைவுக்கும் காரணமான உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். இப்போ இந்த 2 நிமிஷம் உங்களுடைய மனசில் ஒரு உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா அந்த உணர்வுகள் கட்டாயம் மெய்ப்படும். உங்களுக்காகவும் மற்ற நம் சாய் குடும்ப உறவினர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்த நம் சாய் குடும்ப பிரியமானவர்களுக்கு நன்றி. ஓம் சாய்ராம்.